மாலை நேர பிரார்த்தனை. உள்ளம் உருகும் தனித்துவமான ஜெபம் திருவசனங்களுடன். அஸ்தமனத்தின் நிழல்கள் எங்களை சூழ்ந்துள்ள இந்த அமைதியான மாலை வேளையில் எங்கள் ஆத்துமா உமது சமூகத்தில் ஆறுதல் அடைய இதயம் தொடும் இந்த தனித்துவமான ஜெபத்தை திருவசனங்களின் வல்லமையுடன் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஓய்வு தரும் மாலைக்கும் காலத்தை குறித்த கிருபைக்கும் நன்றி. சங்கீதம் 104:23. எங்கள் நித்திய பிதாவே, பகலின் அலைச்சல்கள் அடங்கி பூமி அமைதியில் மூழ்கும் இந்த மாலை நேரத்துக்காக உம்மை ஆராதிக்கிறோம். உமது படைப்பின் ஒழுங்கின்படி மனுஷன் தன் வேலைக்கும் தன் முயற்சிக்கும் சாயங்காலம் மட்டும் புறப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்று காலை முதல் இதுவரை எமது காலடிகளை வழிநடத்தி கண்களுக்கு கிருபை அளித்து எமது கைகளை பலப்படுத்தினீர். ஓய்வின் அடையாளமாக தொடுவானில் மறையும் சூரியனைப் போல எமது பகலின் பாடுகளையும் கவலைகளையும் உமது கைகளில் ஒப்படைத்து உமது அன்பின் பிரசன்னத்தில் மட்டுமே நிலைத்திருக்க விரும்புகிறோம். இந்த ஓய்வின் வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. உள்ளான பாவ அறிக்கை மற்றும் மன்னிப்பின் ஏக்கம். சங்கீதம் 32:5. நீதியும் தூய்மையும் நிறைந்த தேவனே, இன்று நாங்கள் கண்டறிந்த மற்றும் காண தவறிய பாவங்களை உம்முடைய பரிசுத்தத்தின் ஒளியில் அறிக்கையிடுகிறோம். யாருக்காவது நாங்கள் ஆறுதலாக இருக்க தவறியிருந்தாலும், தேவையுள்ளவர்களுக்கு உதவாமல் சுயநலத்துடன் இருந்திருந்தாலும், அல்லது உம்மை பிரியப்படுத்தாத வார்த்தைகளை உச்சரித்திருந்தாலும் எமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறோம். தாவீதின் வார்த்தையின்படி, என் அக்கிரமத்தை நான் உமக்கு அறிவித்து என் பாவத்தை நான் மறைக்கவில்லை, என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அப்பொழுது என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர். உம்முடைய மகா இரக்கத்தினால் எமது பாவங்களை கழுவி இந்த மாலை வேளையில் எமது ஆத்துமாவிற்குள் இருக்கும் குற்ற உணர்வின் நிழல்களை நீக்கி போடுங்கள். உறவுகளுக்கான மன்றாட்டு மற்றும் அன்புக்கான தாகம். கொலோசேயர் 3:14. அன்பின் ஊற்றுக்கண்ணே, எமது குடும்பம் மற்றும் உறவுகளில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிளவுகளையும் கசப்புகளையும் தவறான புரிதல்களையும் உம்முடைய தெய்வீக அன்பினால் சரி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பையும் கரிசனையும் காட்டவும் மன்னிக்க தயாரான உள்ளத்துடனும் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். திருவசனம் போதிப்பது போல இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. உம்முடைய அமைதி எமது வீடுகளில் ஆட்சி செய்யட்டும். பிரிந்து வாழ்பவர்களுக்கு ஒப்புரவாகுதலையும் தனிமையில் இருப்பவர்களுக்கு உம்முடைய நேசத்தின் அணைப்பையும் அருள வேண்டும் என்று இதயம் உருகி வேண்டுகிறோம்.